ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டாக்டர் ஆலிஸ் வந்து ஹீரோயினி டாக்டர் ஹூக்கையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி 2 பேரையும் ஒரே மாதிரி வீட்டுக்கு வேற அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ வர தெரியாமல் எதார்த்தமாக அந்த சைடு வரும்போது பார்த்துடுறான் இவங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே தான் வந்துட்டுருக்கா. அவனுக்கு ரொம்பவே தாங்க முடியல. ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிறான். ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கு வந்து வெளியில் வந்து டைட்டிங் அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வர்றாங்கன்னு நினச்சிக்கிறான். அதுக்கேற்றாப்புல வந்து ஹீரோயினுக்குள்ள ஹெல்மெட்டை வந்து இவர் தானே கலத்தி விட்றாரு. அதை வேற பார்த்துடுறான். ஹீரோ ரொம்பவே உடஞ்சிட்றான். ஹீரோயின் வந்து டாக்டர் ஹூக்கை தான் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஹீரோயின் வீட்லேயும் போய் தட்டலான்னு நினைக்கான். ஆனால் வந்து அவனுக்கு பேச மனசு வராமல் வந்துட்டான் திருப்பியும். ஹீரோ வந்து ஹீரோயினையும் நினச்சிட்டு படுத்திருக்கான். அடுத்த நாள் எஞ்சி பார்க்கல ஹீரோயின் வந்து சமைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எல்லாமே கனவு தான் பாவம். ஆனால் கனவை நினச்சி ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கான். அவ்வளோதான், ஒரு லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒருக்க வந்து பிரேக் ஆகிட்டு அப்படின்னா வந்து இந்த கண்ணாடி மாதிரி தான். அதை ஒட்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஹீரோயின் வந்து லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணும்போது ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறான். ஆனால் வந்து வேணுக்குனே ஹீரோயினை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாரில் நின்றுட்டுருக்கான். அதை வேறு டாக்டர் ஆலிஸ் பார்த்துட்டு என்னாச்சு நீ அவளை பார்த்துட்டு பேசாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள், அதான் நான் வந்து போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நான் வந்து கம்ஃபர்ட் ஆக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, லவ் வந்து எல்லாருக்கும் ஈஸியாலாம் கிடைக்காதுப்பா, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அவளை நீ வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா வந்து அவளை எப்போதுமே சந்தோஷமாக பார்த்துக்கோ, அவளுக்கு நல்லதாக செய்யி, கண்டிப்பாக அவள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் தெரியாமல் பார்த்துக்கிற மாரி வந்தவொடனே 2 பேரும் ஹலோ சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்து ஒரு நர்ஸ் வந்து உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னா யாரை அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு தெரிலன்ன உடனே திரும்பியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ வந்து ஒரு பையனை பற்றி தான் சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து கை வந்து உடஞ்சிருக்கு, இவனை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து போயிடுறாரு. அவன் பேர் வந்து பெச். அவன் இந்த பையன் பெச்சிட்ட வந்து ஹீரோவும் ஹீரோயின் ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. டாக்டர் ஹூக்கும் என்னன்னு சொல்லி பார்க்க வந்துடுறாரு. உடனே வந்து இந்த பையனுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் சொல்கிறான், இல்லை வேண்டாம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட இந்தமாரி காசு கிடையாது, அதே மாதிரி எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது, நான் வந்து கார்டியன்ட்டு தான் வளர்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். இந்த சைடு டாக்டர் ராம் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கான். அவருக்கு வந்து ரொம்பவே இருமலாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு. அப்போ நீங்கள் ஆல்ரெடி என்ன மருந்து எடுக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேர் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும். இது வந்து அலர்ஜி மாதிரி தான் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன்னு சொல்லி எழுதியும் கொடுத்துட்றான். இந்த சைட் டாக்டர் ஹூக்கும் ஆலிஸும் பேசிட்டு வரும்போது டாக்டர் ஹூக்கு வந்து நெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அந்த பையனோட கார்டியன் யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வரல, நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாரு. இந்த பையன் வந்து அனாதைல்ல, அதனால வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாரு. இவரும் வந்து அனாதை தான் போல், அதனால தான். அதுக்கப்புறம் ஆலிஸும் நம்ம டாக்டர் ஹூக்கும் போய் அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என்னோடய அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, என்னோடய பாட்டி தான் என்னையை வளர்த்தாங்க, ஆனால் அவங்க போன வருஷம் இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா எப்போமாவது வந்து தான் என்னை பார்ப்பாரு, அவரெலாம் நீங்கள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நீ தனியாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் ரொம்ப நாள் தனியாக தான் இருப்பேன், ஆனால் வந்து எப்போமாவது எங்களோட ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் ஹீரோயின் எம்ஆர்ஐ ரிசல்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிட்டு, நான் அவனுக்கு ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லி அழகாக கையை திருப்பி விட்டு சரியாக்கிடுறாரு. சரி இந்த பையனோட கார்டியன் வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயின் தான் அந்த பையனை பார்க்காங்க. அப்போ பார்த்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கெட்டுப்பிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து சொல்லிடுறான், நீங்கள் 2 பேரும் என்ன கப்புலா அப்படின்னு கேட்டுறான். இவங்க 2 பேரும் நோ இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வேறு பிங்கி கேட்டுறா. பிங்கியால் வந்து நிற்க முடியல. அப்போ பார்த்து ராம் வந்தவொடனே நான் பார்த்துக்கிறேன் நீ போயிடு அப்படின்னு சொன்னோடனே பிங்கி வந்து போயிடுறா. இந்த சைடு பிங்கி வந்து ஹீரோ பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அவன் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கதை வந்து ராம் வேறு பார்த்துடுறான். ராமுக்கு வந்து பிங்கி இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது பிடிக்கல. உடனே வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டா நம்ம 2 பேரும் சாடுமா அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்றா. உடனே ராம் கேட்க என்னாச்சு நீ வந்து ஹீரோவை பற்றி தான் நினச்சி அழுறியா அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. உடனே வந்து இவனே வந்து ஹீரோவை பற்றி சொல்ல வரான், ஆனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டியா, ஹீரோயினு தான் லவ் பண்ணுறான் தெரியாதா என்ன, எல்லாருக்குமே தெரியுது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறா. அதனால தான் நீ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன செய்ய முடியும், ஃபீல் மட்டும் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. அவனை என்ன என் கூட வந்து ஃபோர்ஸ் பண்ணியா வாழ வைக்க முடியும், காதல் எப்போதுமே வந்து ஃபோர்ஸே பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைட் டாக்டருக்கு வந்து அந்த பெச் பையனை பார்க்க வந்திருக்காரு. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கார்டியன் வரலையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வரல, நீங்கள் எதுக்காண்டி தேடுறீங்க,
துட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்குறது தானே. எப்படி நீ வந்து டாக்டரை பற்றி இப்படி சொல்லலாம், டாக்டர் வந்து உனக்கு காசுக்காண்டியாப்பா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்து காசை தான் பிடுங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவருன்னு சொல்லும்போது, நான் வந்து என்னை கூட்டு வந்தவட்ட சொன்னேன், நானே வீட்டிலேருந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் கேட்காம வந்து சேர்த்துட்டாரு. இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாதுப்பா, இது வந்து வீட்டில் வச்சு நீ வந்து ட்ரீட் பண்ணலாம் வந்து சரியாகாது, கண்டிப்பாக உன்னோட வளர்ச்சியில் தான் வந்து இது வந்து நிற்கும், ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்ததுனால தான் உன்னால் வந்து இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறார் இவரும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்தாலே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, உன்னோட கார்டியன்ஸை வந்து நாங்கள் வந்து காசுக்காண்டிலாம் தேடலை, நீ இருக்கேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான்ப்பா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான், சரி உனக்கு வந்து பசி எடுக்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வயிற்றுலேருந்து சத்தம் வந்துடுது. அதனால் வந்து டாக்டர் ஹூக்கி இந்த பையனை வந்து சாப்பாட்டுக்கும் வந்து வாங்கி கொடுத்து சாப்பிடவும் வைக்காரு. அந்த பையன் இப்போ அவன் ரொம்பவே பசியில் இருந்துருப்பான் போல், ரொம்பவே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உனக்கு வேணுமான்னு கேட்டு இன்னும் வாங்கி கொடுக்காரு. அந்த பையன் ரொம்பவே சாப்பிட்டுட்டு ரொம்பவே நன்றின்னு சொல்கிறான். டாக்டர் ஹூக்கும் அவரால் முடிஞ்ச அளவு எவ்வளோ வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோகான ஹெல்ப் பண்ணுறாருப்பா. ரொம்பவே நல்ல மனிதர். நீங்கள் வந்து டாக்டராக இருக்க போய் தான் வந்து இவ்வளோக்கான சம்மதிக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன், எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, நானே தான் படித்து நானே தான் வந்தேன், உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இவரும். அந்த பையனை வந்து இனிமேல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிறான். ஏன்னா வந்து டாக்டர் ஹூக் சொல்கிறார், எனக்கும் அப்பா அம்மா கிடையாது, நானும் உன்ன மாரி தான் இருந்தேன், ஆனால் வந்து என்னோடய படிப்புனால தான் நான் இவ்வளோ காணம் உயர்ந்து நிற்கிறேன், உன்னாலையும் முடியும், நீயும் படித்தா என்னை மாதிரி நீயும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் வந்து சரின்னு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனோன்னே ஹீரோயின்ட்ட வந்து அந்த பையன் கேட்கான், நீங்கள் 2 பேருமே நல்லா படிச்சிங்களா அப்படின்னா, ஹீரோவும் ஆமாம் நான் நல்லா படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் நல்லா படிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டோன்னே ஹீரோயின் சொல்கிறாங்க, நானும் நல்லா படிக்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி நீங்கள் டாக்டர் ஆனீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணேன், விடாமுயற்சினால தான் நான் வந்து இங்கே இடத்துல வந்து நிற்கேன், நான் வந்து 27 வயசில் தான் படிக்கவே ஆரம்பித்தேன், இப்போ பாரு அதனால தான் வந்து முன்னாடி நான் டாக்டராக நிற்கேன், எனக்கு படிப்பு ரொம்பவே கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வந்து முயற்சி பண்ணி படித்தேன், நீயும் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி படி, உன்னாலே முடியும் அப்படின்னு சொல்லி வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் படிப்பு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கஷ்டம் தான், நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும். அப்போ பார்த்து இந்த பையனோட கார்டியன் வந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோ வந்து பார்க்க போகிறான். இது வேறு யாரும் இல்லை, ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு போனாங்களா அவங்களே தான், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பார்த்தோன்னா, டேய் நீ தான் பேச்சை பார்த்துட்டு இருக்கியா, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து உன்னோட எக்ஸ் ஒய்ஃபும் தெரியாமல் அவளை வந்து உன் கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பற்றி சொல்லாத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வந்து எவ்வளவோ தடுக்க பார்க்கான். அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயின் அந்த பையனை கூட்டு வரும்போது, நீ வராது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உள்ளே போக வைக்கான். ஆனால் ஹீரோயின் கேட்குற ஆள் அந்த பையனை கூட்டு வெளில வந்துடுறாங்க, கரெக்டாக வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே வந்து இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு, என்னாச்சு நீங்கள் 2 திரும்பி சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிடுறான். உடனே வந்து இவங்க பாவம் சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் இதை கேட்டுடுறாங்க. அப்புறம் டாக்டர் ஹூக்கை பார்த்தோன்னா, எனக்கு உங்களுக்கு தெரியுமே, உங்களோட கிளாஸஸ் நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி இவரே வந்து வியப்பாக தான் பார்க்காரு. ஏன்னா வந்து இவனும் வந்து ஒரு டாக்டர் ஸ்டூடெண்டாக தான் இருப்பான் போல இருக்கு. பேச்சை பார்த்து பரவாயில்லையே உனக்கு சூப்பர் டாக்டர்லாம் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு டாக்டர் ஹூக்கை பற்றி ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக் வந்து அட்வைஸை போட்டு போகிறாரு, நல்லா படிப்பா அப்படின்னோன்னா அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு போகும்போது வந்து ஃப்ரெண்டு சொல்கிறான், பையன்ட்ட சொல்லவே இல்லை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அந்த சைடு பார்க்க ஓடிடுறாங்க. எல்லோரும் ஹீரோ வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வீட்டில் லூசியும் ஜாப்பும் வந்து பையன்ட்ட அம்மான்னு கூப்பிடு அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயின் வந்தாங்க, பாரு ஆன்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து வேணுக்குனே சொல்கிறாங்க, அம்மா உனக்கு தெரியுமா அந்த பையன் வந்து இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்கன்னா யார் கூடப்பா வாழுவான் அப்படின்ன உடனே 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் கூட தான் நான் தான் நல்லா பார்த்துக்குருவேன், என் கூட தான் நான் தான் நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்லி மாறி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா நீ வந்து அணுகுண்டை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி அம்மாவும் கேட்டானே. ஏம்மா அவங்க 2 பேரும் வந்து சும்மா வந்து விளையாண்டுட்டு இருந்தோன்னா நானும் விளையாண்டம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சமாளிச்சிடுறா. இந்த சைடு ஹீரோவோட அம்மா வந்து அவங்களோட அண்ணன், அதாவது ஹீரோவோட அங்கிளை தான் பார்க்க வந்திருக்கா. எதுக்குப்பா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா தான் அப்படின்ன உடனே, யாரு நீ சும்மா என்னையே பார்க்க, ஏமா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்ப சொல்லு அப்படின்னு அவரும் கரெக்டாக கேட்டுறாரு. உடனே வந்து ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஹீரோவும் பிங்கியும் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னா உடனே, அப்படியா சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னா, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன் லைஃப்பை அவனே பார்த்துக்கிற போகிறான் அப்படின்ன உடனே, உனக்கு தெரியாதா அண்ணன், நீ கல்யாணம் முடிக்கலை, உனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் வந்து உன்னோட பையன் மாரி யார் ஹீரோ தானே உன் பையன் மாரி வரும், அப்போனா பிங்கி உன்னோட மருமவளாக வருவா, அப்போனா வந்து 2 பேரும் சேர்ந்து உன்னோட ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க
அதுக்காண்டி நீ வந்து ரிஸ்க் எடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரே கன்வின்ஸ் பண்ணுறாருங்க. என்னால் 2 பேரையும் கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாது, நான் வேணால் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து டின்னர் வேணால் அரேஞ்ச் பண்ணுறோமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அதையாவது செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிடுது. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவை பார்த்து பேச போயிருக்காங்க. என்னாச்சு திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ ஃபோன் போட்டே கேட்டிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் வந்து கஷ்டப்பட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களை பார்க்கணும் போல் தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு நான் ஒன்று. சரி நீயும் ஹீரோவும் எப்படி ஒர்க்கிங் பிளேஸில் வந்து பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. நாங்கள் 2 பேரும் நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களும். கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே சரிம்மான்றாரு. ஹீரோயின் வந்து நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வந்து இவருக்கு ரொம்பவே வந்து முடியாமல் நெஞ்சு வலி வந்துடுது. இவருக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கேன். இந்த சைடு ராம் வந்து பேஷண்ட்டை பார்த்து வரும்போது இந்த சீனியர் நர்ஸ் வந்து நீ ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறப்பா, இப்போல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ராம் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து விட்டார்லாம் தெரியுமா, இருமல் மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த பேஷண்ட்டை வந்து திரும்பி வந்திருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இவருக்கு என்னன்னு தெரில, நைட்லேருந்து வந்து ரத்தமாக வந்து இருமல் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னோடனே இவன் பயந்துடுறான். அப்போ ஹீரோவும் அந்த சைடு போகிறான். அவனும் கூப்பிட்டு செக் பண்ணும்போது வந்து ராம் மேலே தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ ஏன் வந்து அவர் என்ன மருந்து எடுக்காரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து மருந்து எழுதி கொடுக்காம நீனே வந்து எழுதி கொடுத்துட்ட, இது தப்பில் போய் முடிஞ்சிட்டு பாரு, நல்ல வேலை அப்படின்னு சொல்லி இவர் பரவாயில்லாமல் இருக்கார், திரும்பி நம்ம ஹாஸ்பிட்டலே வந்திருக்காங்க, அதனால் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ராம் ரொம்பவே வந்து முடியாமல் ஆயிடுறான் பாவம். அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக்கும் டாக்டர் ஆலிஸ் எல்லோரும் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து சின்சியராக பார்த்துட்ருக்காங்க, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் ஹூக்கு வந்து ராமை பிடிச்சி கிளின்னு கிழிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ராமால் ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்பவே பிளாங்க் அவுட் ஆகி இருந்துகிட்ருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.